இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க. மஹிந்த தரப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? விரைவில் மைத்திரிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கோத்தாபயவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய மஹிந்தவின் நெருங்கிய சகா. ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தாபயவா? மைத்திரியின் தடாலடி பதிலால் கொழும்பு அரசியலில் குழப்பம். நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன், என் நோக்கம் என்ன? சுமந்திரன் விளக்கம். நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம், சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவிப்பு. அர்ஜுன் மகேந்திரன் குறித்து மைத்திரி கவலை. மஹிந்த தரப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? விரைவில் மைத்திரிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ச தரப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது பற்றி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பில் போட்டியிடப் போகும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது பற்றி எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதியிடம் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் இது தொடர்பில் விரைவில் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தின் உறுப்பினர்களது அரசியல் எதிர்காலம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது பற்றி ஜனாதிபதியிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளனர். கோத்தாபயவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய மஹிந்தவின் நெருங்கிய சகா. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம விரைவில் தீர்க்கமான அரசியல் தீர்மானம் ஒன்று எடுக்க உள்ளார் என தகவல் தெரிவிக்கின்றன. இந்த முடிவு கொழும்பு அரசியலில் திறப்பு முனையாக அமையும் எனவும் கூறப்படுகின்றது. கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. கோத்தாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதற்கு குமார வெல்கம கடந்த காலங்களில் வெளிப்படையாகவே எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார். எனினும் இந்த எதிர்ப்பையும் மீறி கோத்தாபயவை களமிறக்கும் தீர்மானத்துக்கு ராஜபக்சாக்கள் வந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பு வெளியான பின்னர் குமார வெல்கம மஹிந்த அணிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்பார் என அவர் நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இது குறித்து உறுதியான தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. ஜனநாயக தலைவர் ஒருவரே நாட்டை ஆள வேண்டும், இராணுவத்தில் இருந்தவர்களுக்கு இடமளிக்க முடியாது, தேசிய உடை அணிந்தவரே அதற்கு பொருத்தம் என்றெல்லாம் குமார வெல்கம கடந்த காலங்களில் கருத்து வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தாபயவா? மைத்திரியின் தடாலடி பதிலால் கொழும்பு அரசியலில் குழப்பம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலோ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி சார்பிலோ ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னமும் முடிவெடுக்கப்படவில்லை. இரு கட்சிகளும் இது தொடர்பில் பேச்சு நடத்துகின்றனர். அந்த பேச்சு சுமூகமாக போகின்றது. இறுதியில் தீர்க்கமான முடிவெடுக்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தடாலடியாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தாபய களமிறங்குவார் என்றும் அதற்கு ராஜபக்ச இணங்கி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேனவின் அறிவிப்பு கொழும்பு அரசியலில் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தனித்துவத்தை இழந்துவிட்ட புதிய எதிரணியாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் கூட்டணி அமைப்பதற்கு தாம் தயாரில்லை எனவும் மைத்திரிபால சிறிசேனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் எனவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர கண்டியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அறிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே சர்வதேச ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்பதில் இழுபறி தொடர்கின்றது. முதலில் அது தொடர்பில் முடிவெடுக்கட்டும். அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும். எந்த தேர்தலையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி இணைந்து சந்திக்க வேண்டும் என்பதை இரு கட்சிகளிலும் உள்ள பெரும்பாலானவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாம் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றோம். அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன், என் நோக்கம் என்ன? சுமந்திரன் விளக்கம். ஒரு அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக நீண்ட காலமாக இருக்கின்ற தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரேயொரு நோக்கத்திற்காகவே நான் அரசியலுக்கு வந்தேன் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் பேசியுள்ள அவர், கூட்டமைப்பின் அடுத்த தலைமை தொடர்பில் கட்சிக்குள் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை.
இவ்வாறான நிலையில் குறித்த விடயம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் ஏன் அதை சொல்லியிருக்கின்றார் என்று ஒருவருக்கும் தெரியாது. அது நல்ல நோக்கோடு சொல்லப்பட்டதா அல்லது தீய நோக்கோடு சொல்லப்பட்டதா என்று கூட எங்களுக்கு தெரியாது. அப்படியான தலைமை மாற்றம் என்கின்ற விடயம் தொடர்பில் நாங்கள் ஒருபோதும் பேசினது கிடையாது. எனக்கு அதை பற்றி எந்த விதமான ஆர்வமும் கிடையாது. தலைமை மாற்றம் குறித்து கட்சிக்குள்ளும் கட்சி வெளியிலும் சிலர் வரவேற்றும் சிலர் எதிர்த்தும் வருகின்றதை பற்றி நான் ஒன்றும் செய்ய இயலாது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதை பற்றியும் பலர் எதிர்கருத்தையும் இன்னும் பலர் சாதகமான கருத்தையும் சொல்லுவார்கள். நான் அரசியலில் இருப்பதை பற்றியும் அப்படியான நிலைப்பாடுகள் தான் இருக்கின்றது. ஆகையினால் தலைமை பதவி என்பது ஒரு நாளும் நான் கேட்டதும் இல்லை, அதற்கான ஆர்வமும் இல்லை. ஒரு அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக நீண்ட காலமாக இருக்கின்ற தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் என்னுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அறிவிப்பு. மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் மேலும் சில வழக்குகள் தொடரப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறை கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் மேலும் சில வழக்குகள் தொடரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான முதல் வழக்கு எதிர்வரும் 1 மாத காலத்தில் தாக்கல் செய்யப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் சுமார் 1 டிரில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், பேர்ஜுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுசுன் பலிசேன ஆகியோருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட உள்ளன. அர்ஜுன் மகேந்திரன் குறித்து மைத்திரி கவலை. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் கைது தொடர்பில் சிங்கப்பூர் அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிக்கை இதனை வெளியிடாமை குறித்து தாம் கவலையடைவதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கடைசியாக தாம் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது சிங்கப்பூரின் பிரதமருடன் மகேந்திரன் தொடர்பில் பேசியதாக ஜனாதிபதி இன்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மகேந்திரன் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக சிங்கப்பூரின் பிரதமரும் இணக்கம் வெளியிட்டிருந்தார். எனினும் இன்னும் அந்த நாட்டு அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிக்கை இதனையும் வெளியிடவில்லை. அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூரில் இருக்கும் நிலையில் இன்போலின் கைது அறிவித்தாலும் விடுவிக்கப்பட்டுள்ளமையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இதுவே இன்றைய யதார்த்த நிலை என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க.